வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் மேகி கம்பெனி பாஸ்தா மஷ்ரூம் பென்னி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த இன்ஸ்டன்ட் ரெசிபியை செய்கிறது ரொம்பவே சுலபம். இந்த பேக்கெட்டோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் 28 ருபீஸ் தான். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம். இதில் வந்து 3 ஸ்டெப்பு தான் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி செஞ்சாலே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து இன்றைக்கி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சரியாக ஒரு 250 ml இருக்கணும். இப்போ தண்ணி காயிற நடுவில் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்தா மஷ்ரூம் பென்னி பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்க போகிறேன். ஸோ கொடுத்துருக்குற 3 ஸ்டெப்பை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி இந்த ரெசிபியை செய்ய போகிறோம். இப்போ வந்து இதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து கட் பண்ணது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா பாக்கெட்டும் நம்மளுக்கு வந்து அந்த பாஸ்தாவும் இருக்கும். இப்போ வந்து மசாலாவை கட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து காய வச்சுருந்த தண்ணீர் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா தூளை வந்து சேர்த்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாஸ்தா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். எப்படியும் இதை வந்து ஒரு 10-15 நிமிஷத்துட்ட நல்லா குக் ஆகணும். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி வந்துடட்டும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு சூப்பராக பாஸ்தா இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் தண்ணி காய வச்சு இந்த ரெசிப்பியை போட்டு வேக வச்சு எடுக்கிறீங்க. அவ்வளோதான் மேட்ரு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம புதுக்கோட்டை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye-bye.